தாவேகா தலைவர் விஜய் 2 நாளா பிரச்சாரத்தெல்லாம் கேன்சல் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ஒரு வழியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனி விமானம் மூலம் தூத்துக்குடி போனாரு. தூத்துக்குடியில இருந்து ரோட் ஷோ பண்ணிட்டு நெல்லையில போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் அவர் வாகனத்துக்கு பின்னாடி வந்த 2 வீலர்ஸ்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நம்ம அவர் சில நேரங்களில் ரத்து பண்றதே நல்லதோன்னு தோன்ற அளவுக்கான சம்பவங்கள்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. ரோட்ல நம்ம வந்து பார்க்க முடியுது. ரொம்ப ஆபத்தான முறையில நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க அவரை பாத்திரணும் அப்படிங்கிறதுல. ஆமா, எப்படி நீங்க சொன்ன மாதிரி சென்னையில பல்வேறு இடங்கள்ல வந்து பிரச்சாரம் நடைபெறுவதா இருந்து கடைசியில வந்து ரத்தாயிடுச்சு. சில கூட்டங்களை இவங்களே வந்து ரத்து பண்ணிட்டாங்க. நீங்க எவ்வளவு நேரம் தான் கொடுக்குறீங்களா, எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி பழி வாங்கியிருக்காங்க. நீங்க மட்டும் தான் கேன்சல் பண்ணுவீங்களா, நாங்களும் பண்றோம், 1 மணி நேரம்லாம் எங்களுக்கு பத்தாது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால சென்னையில பேச வேண்டிய எல்லா கண்டென்ட்டும் மொத்தமா சேர்த்து கொண்டு போய் திருநெல்வேலியில வந்து பேசியிருக்காரு. 30 நிமிஷத்துக்கு மேல போயிருக்குமே. ஆமா, கண்டிப்பா. ஜனநாயகன் முடக்கத்துல ஆரம்பிச்சு என்னைய முடக்கிறதுக்கு என்னைய சுத்தி இருக்கிறவங்களை வச்சு கரெக்டா எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு செக் வைக்க பாக்குறாங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு காமராஜர் தானா, ஒரு எம்ஜிஆர் தானா, ஒரு அண்ணா தானா அப்படின்னு இவ்வளவு காலம் மக்கள் நீங்க எல்லாம் அப்படியே ஏங்கி போயிருந்தீங்க. சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க தாவேக்கா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, என்ன சொல்ல வர்றாரு? இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் தாவேக்காவா? ஆமா, இவங்க எல்லாமே அவங்களோட இடத்தையெல்லாம் வந்து இவங்க வந்து நாங்க நிரப்புவோம் அப்படின்னு எப்படி இதெல்லாம் பேசுறாரு சொல்லியிருக்காரு. சரி, சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உண்மையான காங்கிரஸ் வந்து தாவேக்கா பக்கம் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. யாரு உண்மையான காங்கிரஸ்? யாரு முதல்ல? அதுவே நமக்கு தெரியாம தான் தேடி. எனக்கு தெரிஞ்சு செல்வம் நினைக்கிறேன். அவர் தான். ஆமா, அவர் ஒரு ஆள் தான் அங்க போனாரு. அவர் கூட ஒரு சில பேர் போனாங்க. இருந்தா கூட அவர் வந்து உண்மையான காங்கிரஸ் செல்வத்தை தான் நம்புறாரா? நிச்சயமா. ஏன்னா செல்வம்னு ஒருத்தர் அங்க போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு தெரிஞ்சது. ஆமா, அவர் தான் உண்மையான காங்கிரஸ் கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்திருக்காங்க தாவேக்கா. பட் காசு கொடுத்து காங்கிரஸ் கூட்டணியில வச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸுக்கு காசு கொடுத்திருக்காரு ஸ்டாலின்ங்கிற மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. இன்னொன்னு வந்து வழக்கமா வந்து பெரிய கட்சிகள் தான் சொல்லுவாங்க, நீங்க வந்து புதுசா வர கட்சிகள் சின்ன கட்சிகளுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டு வந்து வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு. ஆனா வந்து இவர் வந்து அந்த டாக்டிக்ஸ் வந்து கையில் எடுத்திருக்காரு. மீனவர்கள், பெண்கள், இந்த பொதுவா எல்லாம் சொல்லி நீங்க வந்து மாற்று கட்சிகளுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க ஓட்டுலாம் வேஸ்ட் ஆயிடும், நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் பெண்கள், மீனவர்கள், மாணவர்கள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து திமுக, பாஜக 2 பேருக்குமே நான் அரசியலுக்கு வந்தது பிடிக்கல, அதனால வந்து என்னை வந்து முடக்க பாக்குறாங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. திமுக கூட்டணின்னு சொன்னவர் அதிமுக கூட்டணின்னு சொல்லாம பாஜக கூட்டணி அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாரு. 2 கூட்டணியுமே வந்து சரியில்லை, நாங்க தான் கரெக்டுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஊழல் விஷயத்திலயுமே பாத்தீங்கன்னா ஊழல்ல வந்து அப்படியே நாரி போய் கிடக்கு தமிழ்நாடு. இப்ப ஆளுற கட்சியும் சரி, ஏற்கனவே ஆண்ட கட்சியும் சரி இப்படி ஆக்கிட்டாங்க. எனக்கெல்லாம் மக்கள் பணத்தை எடுக்கிறதுக்குலாம் எந்த தேவையும் இல்லை, நான் அதுக்காகவும் வரவும் இல்லை அப்படின்லாம் அப்படி கையை முறுக்கி பயங்கரமா பேசியிருக்கேன்.